அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதாவது கிச்சனில் குக்கிங்க்கு தேவையான சில ரமலான் முன்னேற்பாடுகளை தான் எங்கள் வீட்டில் நான் என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிள் டிப்ஸு தான் இது. இருந்தாலும் இது வந்து பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க என்னென்னலாம் டிப்ஸுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பு வகைகள்லாம் நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். நோன்பு திறக்கும்போது நம்ம நோன்பு கஞ்சி கூட சில ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, சுண்டல், மசால் வடை அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஊற போட மறந்துட்டோம் அப்படின்னா அது கடைசி நேரத்தில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதனால இந்த மாதிரி முன்னாடியே நம்ம ஊற போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சமாக ஒயிட்டு சன்னாவும் கருப்பு கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணியையும் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு நான் எடுத்து ஊற போடலான்னு இருக்கிறேன். உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் தனித்தனி டப்பாவில் போட்டு ஓவர் நைட்டு நம்ம ஊற போட்டு வச்சிடலாம். ஒவ்வொரு டப்பாலையும் நான் தனித்தனியாக ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு டப்பாவில் பச்சை பட்டாணி, ஒரு டப்பாவில் கருப்பு கொண்டக்கடலை, இன்னொரு டப்பாவில் கடலைப்பருப்பு, இன்னொரு டப்பாவில் ஒயிட்டு சன்னாவும் இந்த மாதிரி தனித்தனியாக நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேங்க. மறுநாள் காலையில் இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு தனித்தனி டப்பாவில் போட்டு இதை ஸ்டோர் பண்ண போகிறேன் ஃப்ரீசரில். இந்த மாதிரி ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் போட்டு வைக்காமல் ஒவ்வொரு வெரைட்டியையும் 2 டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க. ஏன்னா நமக்கு தேவைப்படுறது கொஞ்சம் தான் தேவைப்படும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. அதனால இதை ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து பிரித்து வைக்கிறது கஷ்டம். அதனால் ஃப்ரீசர்க்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியையும் 2 டப்பாவில் தனித்தனியாக பிரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அளவு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியும் 2 டப்பாவில் நான் எனக்கு தேவையான அளவில் நான் பிரித்து வச்சுருக்கிறேன். கருப்பு கொண்டக்கடலை மட்டும் எங்களுக்கு நிறைய தேவைப்படும். அதனால ஒரே பாக்ஸ்லேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். இது ரம்லான் மாதம் ஃபுல்லாகவுமே, ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாகவுமே நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரீசரில் கெட்டு போகாமல் இருக்கும். 2வது டிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நோன்பு டைமில் நம்ம நிறைய நான்வெஜ் எடுத்துக்குவோம். நான்வெஜ் சமைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையவே தேவைப்படும். அதையெல்லாம் நம்ம ரமலானுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம், ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு ரமலான் டைமில் டைம் சேவ் ஆகும். கிச்சனில் நம்ம நிறைய நேரம் குக்கிங்லேயே நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு நிறைய அமல்கள் செய்கிறதுக்கு டைம் கிடைக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நான் அரைச்சி ஸ்டோர் பண்ண போகிறேன். மூணாவது டிப்பு என்னென்னா, ஆரஞ்சு ஜூஸு ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக தேவைப்படுற அளவுக்கு ஃப்ரெஷ் ஆரஞ்சு எடுத்துருக்கிறேன். இந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து மிக்சியில் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸை செய்கிறதுல மெயினாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு சுளைகளுக்கு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் நம்ம ஊற்றி வச்சு இதை செட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரீசருக்குள்ளே. இஃப்தார் டைமில் நமக்கு தேவைப்படும் போது இதுலேருந்து
ஃப்ரீஸ் ஆன ஆரஞ்சு ஜூஸை வந்து எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜூஸை வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இதனால் நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இதே போல் லெமன் ஜூஸையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க போகிறேன். லெமன் ஜூஸோட கொஞ்சமாக புதினா இலைகளையும் ஒயிட் சுகரையும் சேர்த்து நல்லா அரைச்ச பிறகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீசரில். நோன்பு திறக்கும்போது தேவைப்படுற அன்னைக்கு தேவைப்படுற அளவில் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ண ஐஸ் க்யூப்ஸை எடுத்து நம்ம லெமன் ஜூஸு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இஃப்தார் டைமில். அடுத்த டிப்பு பார்த்துடலாம். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு ஜூஸோ சர்பத்தோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி சர்பத்து ரெடி பண்ணுற அன்னைக்கு சப்ஜா விதைகளை ஊற போட மறந்துடுவோம். அதனால் அதையும் நான் முன்னாடியே ஊற போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு தேவைப்படுற அளவில் சப்ஜா விதைகளோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதை தேவைப்படும் போது சர்பத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சமாக பாதாம் பிசின் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாதாம் பிசின் ஊறி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சு இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்பு பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நோன்பு கஞ்சி பள்ளிவாசலில் கிடைக்காது. அந்த மாதிரி நோன்பு கஞ்சியை வீட்டிலையே செய்கிறதுக்காக பச்சரிசியை கொஞ்சமாக குருணையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் முன்னாடியே. நான் இப்போ வந்து ஒரு சுத்து லைட்டாக ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி அதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ரொம்ப அரைக்கக்கூடாது, அது நல்லா மாவாக ஆயிரும் அரிசி. அதுக்கப்புறம் நம்ம கழுவி நம்ம யூஸ் பண்ண முடியாது. கஞ்சி செய்கிறப்ப ரொம்ப பிசுபிசுன்னு ஆகிடும். அதனால் லைட்டாக ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு அதை குருணையாக ஆனதுக்கு பிறகு ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரிசியை குருணையாக ஆக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோன்பு கஞ்சி செய்யும்போது அந்த நேரத்தில் நம்ம அரைச்சிக்கிட்டு இல்லாமல் டக்குன்னு நம்ம குக் பண்ணிடலாம். சீக்கிரமாகவும் நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடும். அடுத்த டிப்பு என்னன்னாக்கா, க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் போய் நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது. நோன்புனாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர்றது டேட்ஸு தான். அதனால் டேட்ஸோட நட்ஸு, முந்திரி, திராட்சை இந்த மாதிரி எனக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதையெல்லாம் அந்தந்த கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடியே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால நிறையவே டைம் மிச்சமாகும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.